அரசியல் உச்சியை நோக்கி தளபதி விஜய் சினிமாவிலிருந்து அதிகார பாதைக்கு ஒரு சூதாட்டம். சென்னை சிறப்பு செய்தி. இந்தியாவின் தென் மாநிலமான தமிழ்நாடு உலகின் எந்த அரசியலுக்கும் ஒப்பில்லாத ஒரு தனித்துவமான அரசியல் மரபை கொண்டது. இங்கு சினிமா என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது அதிகாரத்தை உருவாக்கும் கருவி. இந்த மரபின் தொடர்ச்சியாக இப்போது தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரமான ஜோசப் விஜய், மக்களால் அன்புடன் தளபதி விஜய் என அழைக்கப்படுபவர், அரசியல் உச்சியை நோக்கி தனது அடுத்த அடியை வைத்துள்ளார். 2024இல் தனது அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தை டிவிகேவை தொடங்கிய விஜய், சினிமாவிலிருந்து முழுமையாக விலகி அரசியலையே வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ளப் போவதாக அறிவித்தது தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த மாதம் வெளியாகும் ஜனநாயகன் திரைப்படமே தனது கடைசி படம் என்றும் அவர் அறிவித்துள்ளார். தமிழக அரசியலில் சினிமா நட்சத்திரங்கள் வெற்றி தோல்விகள். தமிழக அரசியலில் சினிமா நட்சத்திரங்களின் பயணம் புதியதல்ல. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் வெற்றிகரமாக முதல்வர் பதவியை அடைந்தவர்கள். ரஜினிகாந்த், கமலஹாசன், குஷ்பு, விஜயகாந்த் போன்றோர் அரசியலில் முயற்சி செய்தாலும் எதிர்பார்த்த அளவிலான வெற்றியை பெறவில்லை. இதற்கு காரணம் தமிழ்நாட்டு அரசியல் அரை மனப்பான்மையை ஏற்றுக்கொள்ளாது என்பதே. எம்ஜிஆர், ஜெயலலிதா இருவரும் அரசியலில் முழுமையாக இறங்குவதற்கு முன் சினிமாவிலிருந்து ஒதுங்கினர். ஆனால் கமலஹாசனின் சினிமா அரசியல் கலப்பு அணுகுமுறை பெரிதாக வாக்கு பலனளிக்கவில்லை. இந்த அரசியல் பின்னணியில்தான் ஜனநாயகன் வெளியாகிறது. ஜனநாயகன் படம் மட்டுமல்ல, அரசியல் அறிக்கை. சுமார் 5000 திரையரங்களில் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வெளியாகும் ஜனநாயகன் அரசியல் சித்தாந்தங்களும் பிரசங்கங்களும் நிரம்பிய திரைப்படமாக உருவாக்கப்பட்டுள்ளது. 51 வயதான விஜய் இன்றும் இந்திய சினிமாவின் மிகப்பெரிய வணிக நட்சத்திரங்களில் ஒருவர். உலகம் முழுவதும் உள்ள தமிழர் சமூகத்தில் அவரது படங்கள் செயற்கைக்கோள் உரிமைகள், இசை, பொருட்கள் விற்பனை என பெரும் வருவாயை ஈட்டுகின்றன. இப்படிப்பட்ட நிலையில் சினிமாவை விட்டு விலகுவது ஒரு பெரிய சூதாட்டமே. நடிப்பு மட்டுமல்ல, மக்களிடம் செல்வாக்கு. சென்னையைச் சேர்ந்த திரைப்பட விமர்சகர் ஆதித்யா ஸ்ரீகிருஷ்ணா கூறுவதாவது: விஜய் கமலஹாசன் அல்லது ரஜினிகாந்த் போன்ற பெரும் திரைப்பட வரலாற்றை கொண்டவரல்ல, ஆனால் அவரது ரசிகர் படையும் பாக்ஸ் ஆபீஸ் செல்வாக்கும் மிகப்பெரியது. நடனம், நகைச்சுவை, மக்கள் ரசிக்கும் சினிமாவை புரிந்து கொள்ளும் திறமை அவரின் பலம். திரைப்பட ஆய்வாளர் பிரீதம் கே. சக்கரவர்த்தி கூறுகையில், விஜயின் அரசியல் ஆசை தற்செயலானதல்ல. அவரது தந்தை எஸ். ஏ. சந்திரசேகருக்கு கம்யூனிஸ்ட் சிந்தனைகள் இருந்தன. அரசியல் விதை அப்போது விதைக்கப்பட்டது. குழந்தை நடிகரிலிருந்து மக்கள் காப்பாளன் வரை 1980களில் குழந்தை நடிகளாக அறிமுகமான விஜய் 1992இல் நாளைய தீர்ப்பு என்ற படத்தின் மூலம் கதாநாயகனானார். படம் தோல்வியடைந்தாலும் அவரது பயணம் நின்றுவிடவில்லை. 30 ஆண்டுகளில் சுமார் 70 திரைப்படங்கள். 1990களில் காதல் நாயகன், 2000களில் கோபமுள்ள இளைஞன், 2012க்கு பிறகு சமூக நீதி பேசும் காப்பாளர். கத்தி, விவசாயிகள், மெர்சல் சுகாதார ஊழல், பிகில் பெண்கள் விளையாட்டு, சர்க்கார் தேர்தல் மோசடி, இவை அனைத்தும் அரசியல் கருத்துக்களை தூண்டிய படங்கள். இப்போது அவர் சித்தாந்த ரீதியாக தூய்மையான, கட்டுப்பாடான, ஊழலற்ற தலைவரின் உருவத்தை உருவாக்கியுள்ளார். இது தமிழக அரசியல் மரபுடன் ஒத்துப்போகிறது என்கிறார் சக்கரவர்த்தி. ரசிகர் மன்றங்களிலிருந்து அரசியல் அடித்தளங்கள். விஜய் கட்சி தொடங்குவதற்கு முன்பே அவரது ரசிகர் மன்றங்கள் அடித்தள அரசியல் வலையமைப்புகளாக மாறியிருந்தன. பட வெளியீடுகள், பால் அபிஷேகம், கட்டவுட்டுகள், பட்டாசு, நடுநிரவு காட்சிகள் அனைத்தும் ஒரு மக்கள் திருவிழா போல நடைபெற்றன. ஒரு திரைப்பட வெளியீட்டை ஒரு சமூக நிகழ்வாக மாற்றும் திறன் விஜயிடம் இருந்தது. இத்தகைய மெகா நட்சத்திரங்கள் இனி வருவது அரிது என்கிறார் ஆதித்யா. அரசியல் சவால்கள். அமைப்பு, கொள்கை, நம்பகத்தன்மை. ஆனால் அரசியல் பாதை எளிதானதல்ல. 2025 செப்டம்பரில் கரூரில் நடைபெற்ற டிவிகே மாநாட்டில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 40 பேர் உயிரிழந்தது கட்சியின் அமைப்பு திறன் கேள்விக்குறியாக்கியது. விஜய் உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்காதது விமர்சனங்களை எழுப்பியது. பின்னர் நிலவார உதவிகளை அறிவித்து குடும்பங்களை சந்தித்தார். அரசியல் ஆய்வாளர் சுமந்த் சி. ராமன் கூறுவதாவது: இளைஞர்களிடையே விஜய்க்கு செல்வாக்கு இருக்கிறது. ஆனால் அந்த திரைப்பட கவர்ச்சி நிரந்தர வாக்குகளாக மாறுமா என்பது கேள்வி. தற்போது அவரது அரசியல் மேடை ஊழல் அந்திரம், சமூக நீதி, தமிழ் அடையாளம், மத்திய அரசின் அதிகாரவாதம். ஆனால் இது பரவலானது, ஆனால் ஆழமற்றது. தெளிவான செயல் திட்டம், வலுவான அறிக்கை இன்னும் இல்லை என்று ராமன் விமர்சிக்கிறார். டிஎம்கே கூட்டணி கணக்குகள் எதிர்காலம். டிஎம்கே இதுவரை விஜயின் அரசியல் முயற்சியை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. டிஎம்கே பேச்சாளர் மனுராஜ் சண்முகசுந்தரம் கூறுவது: தமிழ்நாடு பல விஜய்களை பார்த்துள்ளது. டிவிகே பிஜேபிக்கு எதிராகவும் டிஎம்கேவை அரசியல் எதிரியாகவும் அறிவித்துள்ளது. காங்கிரசுடன் நெருக்கம் இருப்பதாக கூறினாலும் ஏஐடிஎம்கேவுடன் கூட்டணி ஏற்பட்டால் அரசியல் கணக்கு மாறும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். திரையரங்களில் கரகோஷம், வாக்குப்பெட்டியில். ஜனநாயகன் திரையரங்களில் விசிலடிக்கும். அது ஒரு காலத்தின் முடிவையும் குறிக்கும். ஆனால் பாக்ஸ் ஆபீஸ் வெற்றி வாக்குப்பெட்டி வெற்றியாக மாறுமா? தமிழ்நாட்டின் கடுமையான அரசியல் நிலத்தில் விஜயின் நட்சத்திர ஒளி எவ்வளவு தூரம் பிரகாசிக்கும் என்பது வரும் தேர்தலே தீர்மானிக்கும்.